அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தவணை என்ற காலகட்டத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தோடு அவன் பேசிய இறுதி வேதமான முத்திரை வேதமான இந்த அருள்மறை குர்ஆனுடைய தஃப்சீர் பிரயாணத்தில் நம்ம நடத்தாட்டி கொண்டிருப்பதற்காக அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். இந்த காலம் ரொம்ப வினோதமானதுமா. இதை இப்படியும் சொல்லலாம். பருவத்தின் கோலத்தை மேனியிலே வரைந்து கர்வத்தின் வேரினையே கணக்காக அசைத்து கடிகாரம் உள்ளாக கண்முன்னே தெரிந்து படிகாரம் கரைவது போல் நம் வாழ்வையே கரைத்து அணுவிலும் சிறிதான அமல்களின் சாட்சியாகி நானே காலமென்ற நாயனின் சொல்லாகி உறவெல்லாம் பிரிந்தாலும் உலகமே வெறுத்தாலும் கனமேனும் பிரியாது கைவரும் காலம். இந்த காலத்தில் மிக பயன் தரக்கூடிய காலம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம், அவனுடைய பேச்சை பற்றி சிந்திக்கக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட பாக்கியமான தஃப்சீர் பிரயாணத்தில் நம்ம நிறுத்தாட்டியதற்காக அல்லாஹ்விற்கு மனமாற மீண்டும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மாஃபி அமானில்லா. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். பார்க்க போற ஆயத் பார்ப்போமா? இது 60வது ஆயத். சூரத்துல் பக்ரால 60வது ஆயத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ اثْنَتَا عَشْرَةَ عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. மூசா தன் சமுதாயத்தாருக்காக நம்மிடம் தண்ணீர் கோரியதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்போது நாம் உமது கைத்தடியால் அந்த கல்லில் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்நிலைகளை தெரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் வழங்கியவற்றில் இருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் உண்டாக்கி திரியாதீர்கள் என்று நாம் கூறினோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த காட்சி, அதாவது காலத்துல ஒரு 3000 வருஷம் முன்னாடி போய் ஒரு பாலைவனத்துல ஒரு நபி தன் சமுதாயத்தாரை எப்படியாவது ஒரு கண்ணியமான இடத்துல அமர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதங்களை அல்லாஹ்விட அப்படி உத்தரவின் பேரில் செய்து காட்டி அவர்களுடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மக்களோ அவருக்கு மறுபடி மாறு செஞ்சு கொண்டே இருக்காங்க. ஒரு தாய் சமுதாயத்துக்காக பணி செய்யக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான படிப்பினை இதுல இருக்குமா? சமுதாயம் நமக்கு மாலைகளை மட்டும் போடும்னு நினைக்க கூடாது. சமுதாயம் நம்மள கல்லால எரியணும்னு நினைச்சா கூட நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஏன்னா இது அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய பணி. வலயன்சுருன்னல்லாஹு மை யன்சுருஹ். இது குர்ஆன்ல அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறார்களோ திட்டமாக அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய தீன் பணி அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவியாகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவுக்கு தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. இந்த இடத்துல பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் தான் வழங்கிய இன்னொரு அருட்கொடையை நினைவு கூர்றான். நீங்க கடும் தேவையாக இருந்த பொழுது உங்களுடைய தூதர் மூசா என்னிடம் தண்ணி கேட்கிறாங்க. அந்த வேண்டுதலை ஏற்று உங்களுக்காக நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு கல்லுல இருந்தே உங்களுக்கு நான் தண்ணியை வெளிவரச் செஞ்சேன். அந்த தண்ணி உங்களுக்கு எளிதாக கிடைக்கவும் ஏற்பாடு செஞ்சேன். மேலும் அந்த கல்லிலிருந்து 12 ஊற்றுக்களை பீரிட வைத்து உங்களில் உள்ள ஒவ்வொரு பிரிவினருக்கும் அந்த ஊற்றை நான் ஏற்பாடு செய்தேன். அவரவர் அதை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக. அப்போ இந்த தண்ணீர் கொடுத்த அற்புதத்தை அல்லாஹு தாலா இதுல நினைவூட்டுறாமா. இந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வருது இல்லம்மா, அதாவது ஒரு கல்லில் அடித்தார்கள். அந்த கல்லில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஃபகுல் நத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர். இந்த இடத்துல அஸாக்க உங்கள் தடியை கொண்டு, அல் ஹஜர் அந்த கல்லை. இந்த கல்லை பத்தி இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய தஃப்சீர் ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆய்வு செஞ்சு சொல்லிக்கூடிய விஷயங்களையும் நம்ம வரிசையா பார்ப்போமா.
இந்த வசனம் தொடர்பாக நிறைய விரிவுரையாளர்கள் எழுதியிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க, இஸ்ரவேலர்களுக்கு முன்னால சதுர வடிவிலான ஒரு கல் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரால அந்த கல்ல அடிக்கிறாங்க. உடனே அதிலிருந்து 12 நீரூற்றுக்கள் பீரிட்டு ஓடுது. அந்த கல்லுடைய ஒவ்வொரு மூலையிலயும் 3 ஊற்றுக்கள் இருந்தன. ஒவ்வொரு பிரிவினரும் அவரவருடைய நீரூற்று எது என அறிவித்து கொடுக்கப்பட்டது. இதான் உங்களுடைய நீரூற்று. ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. இந்த 12ங்கிறதுக்கான விளக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோமா? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைங்க. அவங்க மூலமாக வந்த கோத்திரம் தான் பல்கி பெருகி எகிப்துல பனி இஸ்ராயல்களாக லட்சக்கணக்கான பேராக பல்கி பெருகி இருந்தாங்க அந்த வம்சம். அதுல உள்ள அந்த மக்கள் தான் 12 கோத்திரத்தார். கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க இத பத்திமா, அந்த கல் வந்து துருசினாய் மலை. துருசினாய் மலை எதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்கள்ல பார்த்தோம்னாமா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சு வேதம் வாங்குறதுக்காக ஒரு மலைக்கு போய் அல்லாஹ்வோட பேசிட்டு வந்தாங்க. அதே மாரி 70 பேர் அல்லாஹ்வோட பேசணும்னு பிடிவாதம் செய்த 70 பேர கூட்டிட்டு போனாங்க. அந்த துர்சினாய் மலையிலிருந்து ஒரு கல் அதுல இருக்கக்கூடிய எடுக்கப்பட்ட ஒரு கல். இஸ்ரவேலர்கள் அத தங்களோட சுமந்துகிட்டே போவாங்களாம். எங்கேயாவது அவங்க தங்க நேர்ந்தா, மூசா நபி அவங்க கைத்தடியால அத அடிப்பாங்க. அதுல வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்கம்மா, அந்த கல் வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவ குளிக்கிறப்ப தன்னுடைய ஆடைய கழஞ்சு வச்சுட்டு குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ண கல். அதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கல்ல வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொன்னாங்க, "நீங்க இத வச்சுக்கோங்க. இதுல மகத்தான ஆற்றல் இருக்கிறது. இந்த கல்லுல நிறைய அற்புதம் நிகழ்வதை நீங்க காண்பீர்கள்" அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூசா நபி அந்த கல்ல தன்னுடைய க வாகனத்துல இருக்கக்கூடிய தீனி பைக்குள்ளாக வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்கம்மா. மைக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த வசனத்துல கல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு அல் ஹஜர் அப்படிங்கிற குறிப்பு பெயர்ச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரபி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியுமா? அர பொதுப்பெயர்ச்சொல், குறிப்பு பெயர்ச்சொல் வந்து அரபில வந்து 2 விதமா அது வித்தியாசப்படுத்தப்படுதுமா 2மே. எப்படின்னா, குறிப்பு பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி அல் வரும். பொதுப்பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி அது வராது. அது உதாரணமா பைத்துன்னா வீடு பொதுப்பெயர்ச்சொல். அல் பைத்துனா வீடு குறிப்பு பெயர்ச்சொல். இத இன்னும் ஈஸியா விளங்கிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்ம்மா. அதாவது வீடு மனிதனுக்கு அவசியமானது. இதுல வந்து எந்த வீடுன்னு நமக்கு தெரியாது. எந்த மனுஷன்னு தெரியாது. பொதுவான கருத்து. மனுஷனுக்கு வீடு தேவ. இப்ப இன்னொரு வாக்கியம் அதே வீடு பயன்படுத்தி, வீடு பழையதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த வீடு வந்து ஏதோ ஒரு பழைய வீட்ட மென்ஷன் பண்ணிட்டோம். குறிப்பிட்டுட்டோம். அப்ப இந்த இடத்துல வீடுங்கிற சொல் குறிப்பு பெயர்ச்சொல்லாக ஆயிடுது. இதே மாதிரி அரபிக்ல இத சொல்றதுக்கு அந்த அந்த சொல்லுக்கு முன்னாடி அல் சேரும். அல் பைத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு பெயர்ச்சொல்லா ஆக்குறப்ப அல் சேரும்மா. இந்த மாரி இதுல அல் ஹஜரு அப்படின்னு வந்திருக்கிறதுனால, இது பொதுவாக ஏதோ ஒரு கல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வகையான கல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்ல உங்க கைத்தடியால அடிங்க தண்ணீர் வரும்னு அல்லாஹ் சொன்னான். குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த கல் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் கூட சொல்றாங்கம்மா, அந்த பகுதி எந்த பகுதியில இந்த நிகழ்வுகள் நடந்துச்சோ, அந்த பகுதியில இன்னும் கற்கள் இருக்கின்றன. அந்த கல்லுல தண்ணீர் ஓடுவதற்கான தடமும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வல்லாஹு அலம். அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். இது தொடர்பா ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட இன்ன கல்ல அடிக்கணும்லாம் கட்டளையிடல. இது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இவங்களுடைய கருத்து. அப்படின்னு சொல்லல. ஏதோ ஒரு கல்ல அடிக்க சொல்லி சொன்னான். ஏதோ ஒரு கல்ல குறிச்சு அடிங்கன்னு சொன்னான். இப்படி ஏதாவது ஒரு கல்ல அடிச்சா கூட தண்ணீர் வெளிப்படுவது தான் தெளிவான அற்புதமாக இருக்கு. அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல ஏதோ ஒரு கல்லுல அடிப்பாங்க. அதுலருந்து தண்ணி வரும். மறுபடியும் மற்றொரு முறை அடிப்பாங்க. தண்ணி உடனே வற்றி போய் அந்த கல் காஞ்சு போன மாரி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, பனி இஸ்ராயேல்கள் பாலைவனத்துல தங்கி இருந்தப்போ, அவங்களுக்காக கல்லுல இருந்து வாய்க்கால் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னதாக சொல்றாங்கம்மா. பாலைவனத்துல இது நிகழ்ந்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலர்களுக்காக ஒரு கல்லுல அடிச்சாங்க. உடனே அதுலேருந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு நீரூற்றுங்கிற விகிதத்துல 12 நீரூற்றுக்கள் பொங்கி பெருகின. அதுலேருந்து அவங்க தண்ணீர் குடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க. அம்மா அந்த அற்புதம் நிகழ்த்தக்கூடிய காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம குரான விட
குரான்ல வந்து அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தி சொல்லியிருக்கான், ஓரளவுக்கு மறைச்சுதான் சொல்லியிருக்கான். ஆனா சொல்லுவாங்க பொதுவா வந்து குரான்ல வந்து யூதர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவா பேசப்பட்டிருக்கு அப்படின்னு கூட குறைகள் சொல்லப்படும். ஆனா சொல்லப்போனா இந்த சம்பவம் அவங்க பழைய ஏற்பாட்டுல தௌராத்ல அதுல பதிஞ்சிருக்கிறத விட நம்மளுடைய குரான்ல வந்து அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி தான் சொல்றான். அதுல எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்கம்மா. அதை கேட்டாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு. அந்த அந்த பாலைவனத்துல தண்ணீருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப எல்லாரும் மூசா நபி கிட்ட போய் சொல்றாங்க, ம், நாங்க அங்கேயாவது எங்க நாங்க எஜிப்ட்ல இருந்தாலும் பொழைச்சு போயிருப்போம். எங்களுக்கு தண்ணி இல்ல. நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, "நீங்க தண்ணி மட்டும் கொண்டு வந்து உங்க ரப்புட்ட கேளுங்க." இந்த வார்த்தையை கேளுங்களேம்மா. இனி அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க யார சொல்லலாம்னு ஒரு தடவ கூட மூசா நபிய கூப்பிட்டது கிடையாது. யா நபி அல்லான்னு கூப்பிட்டது கிடையாது. மூசா, மூசா. ஆனா மூசா நபி கௌமி, யா கௌமி, யா கௌமி, என் கூட்டமே, என் கூட்டமே அப்படிதான் பதறி இருக்காங்க. ஆனா ஒரு தடவ கூட இவங்க அந்த கண்ணியத்த கொடுக்கல. 2வது வந்து அவங்க கேட்க சொல்றப்பலாம் ரப்புக் உங்க ரப்புட்ட கேளுங்க. உங்க ரப்புட்ட கேளுங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய ஆயத்துல கூட வரும். உங்க ரப்புட்ட கேளுங்க. இந்த வார்த்தைய வந்து நம்ம ஏற்கனவே வந்து எகிப்துல இ அம் ஒவ்வொரு விதம் பனி இஸ்ராயேல்களுக்கு வந்து எகிப்தியர்கள் கொடுமை செய்த பொழுது, ஃபிரௌன் கொடுமை செய்த பொழுது, அல்லாஹ் தஆலா வேதனைகள அடுக்கடுக்கா அனுப்பிட்டு இருக்கான். வறட்சி, பஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொத்தம் 9 விதமான வேதனைகள அல்லாஹ் அனுப்புறான். 2 அத்தாட்சிகள், 7 வேதனைகள் அல்லாஹ் அனுப்புறான். இப்படி அனுப்பும் பொழுது, ஒவ்வொரு தடவ வேதனை பெருகி வரும் பொழுதும், அவங்க உடனே வந்து கேட்பாங்க, "உங்க ரப்புகிட்ட நீங்க வந்து எங்களுக்கு இந்த வேதனைய விட்டு பாதுகாப்பு தேடி குடுங்கன்னு" கேட்பாங்க. மூசா நபி துவா செய்வாங்க. அந்த வேதனை குறையும். அப்ப அவங்க கேட்டதுக்கும், இவங்க கேட்டதுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்ல. இவங்களுக்கு மூசா நபி இவ்வளவு அற்புதங்கள செய்து காட்டியும், அவர்களுக்குள்ளாக அந்த இறை நம்பிக்கை உள்ளுக்குள்ள போகல. அவங்க உங்க ரப்புட்ட நீங்க கேளுங்க. அதுலயும் சொல்றாங்கம்மா, இது வந்து குரான்ல வந்து நமக்கு அல்லாஹ் அப்படிலாம் சொல்லலம்மா. நமக்கு அல்லாஹ் மேலோட்டமாக சொல்லியிருக்கான். இந்த அம் ஒ பழைய ஏற்பாட்டுல வருது, நீங்க தண்ணி வாங்கி குடுக்கலன்னா, உங்கள கல்லால எறிஞ்சு கொல்லுவோம். இந்த வார்த்தைய வந்து அத படிக்கும் பொழுதே, நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சூரத்து துஹான்ல வந்து மூசா நபி சொல்றதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்காமா, "வ இன்னி உல்து பி ரப்பி வ ரப்பிக்கும் அன் தர்ஜுமூன்." அவங்க பலவிதமான கொடுமைகள செய்றாங்க. பனி இஸ்ராயல்களுக்கு. மூசா நபிக்கு ரொம்ப கொடுமை செய்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது, மூசா நபி சொல்றாங்க, "என்னை கல்லால் எறிந்து கொல்வதை விட்டும், என்னுடைய ரப்பும் உங்கள் ரப்புமானவிடத்தில் நிச்சயமாக நான் பாதுகாவல் தேடுகிறேன்." யார? அந்த மக்கள் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கல்லால் எறிஞ்சு கொல்லுவாங்க அப்படின்னு பாதுகாவல் தேடுன்னு சொன்ன அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசியில தன் கூட்டத்தாரை விட்டுக்கிட்டே அந்த பேச்ச கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுறாங்க. அவ்வளவு ஒரு நன்றி கெட்ட ஒரு கூட்டத்தாராக அவங்க இருக்கிறாங்க. அது கடவுள் நம்மகிட்ட இருக்கிறாரா? இல்லையா? எப்படி நாங்க தண்ணி இல்லாம இருப்போம்? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கட்டத்துல தான் அவங்க இரிஸ்தஸ்கா இந்த இஸ்தஸ்கா அப்படிங்கிற சர்ஃப் வந்து இஸ்தஃஅல அப்படிங்கிற ஒரு வசன் வகையை சேர்ந்ததுமா. அது ஒரு விஷயத்த தேடுதல். இஸ்தஃபர பாவ மன்னிப்பு தேடினான். அதே மாரி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுதல். இஸ்தக்ரம சங்கை செய்ய தேடினான். இஸ்தஸ்கா தண் தண்ணீர தேடுறாங்க. தண்ணீர தேடி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க அவங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. இதோட இன்னொரு விஷயமா, இந்த இடத்துல அல்லாஹ் வந்து எவ்வளோ கோவமா இருக்கான் அப்படிங்கிறத அவனுடைய பேச்சு நடையிலே நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இதுக்கு முந்தி உள்ள ஆயத்துலமா பாருங்க, ஒரே ஆயத் அல்லாஹ் வந்து ஒரு ஆயத்துல நேரடியா பேசுறது மாரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இது வந்து குர்ஆனுடைய நடைமா. அத பார்க்கும் பொழுது உணர்வு பூர்வமா நம்ம குர்ஆன அணுகுனோம்னா, அந்த இடத்துல நமக்கு அந்த உணர்வு கிடைக்கும். பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல படிச்சோமா, وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ நாம் கூறிய பொழுது உதுகுலு ஹாதிஹில் கரியா இந்த கிராமத்துக்குள்ள நுழையுங்க. ஃபகுலு சாப்பிடுங்க. மின்ஹா அதுல இருந்து ஹை சுஷித்தும் ரகதன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. இப்ப நேரடியா அல்லாஹ் வந்து பனி இஸ்ராயல்கள பேசிக்கொண்டே இருக்கிறான். அதே மாரி தொடர்ந்து நீங்க வதுகுலுல் பாப சுஜ்ஜதா சஜ்தா தலை குனிந்தவர்களாக, சிரம் பணிந்தவர்களாக உள்ளே நுழையுங்க. அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அடுத்த ஆயத்துல பார்த்தீங்கன்னா,
ஃபபத்தல அல்லதீன ஸலமு கௌலன் கைர அல்லதி, நீங்க மாத்திட்டீங்கன்னு சொல்ல மாட்டான் அல்லாஹ். நீங்க சொல்றத மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லாம, ஃபபத்தல அல்லதீன ஸலமு அநியாயக்காரர்கள் மாற்றி விட்டார்கள், கௌலன் கைர அல்லதி கீல லஹும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை, ஃபஅன்ஸல்னா அலல்லதீன ஸலமு ரிஜ்ஸம் மினஸ் ஸமாஇ பிமா கானூ யஃப்ஸுகூன் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு நாம் வந்து ரிஜிசன் வேதனையை இறக்கணும். அப்போ நேரடியாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தேர்ட் பர்சனா அவங்கள மாத்துறான். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு அழகான உதாரணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேம்மா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நல்லா பேசி சண்டை வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படி சொல்லிட்டு. அதாவது தேர்ட் பர்சன் மாதிரி மாத்திடுவாங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே. நம்ம அந்த நடைய உணர முடியும். பேசிட்டு இருக்கப்பவே, எனக்கு இந்த பென்சில் எடுத்து இங்க வைக்க சொல்லி சொல்லுங்க. நமக்குள்ள சின்ன சின்னதா பேசிக்குவோம் பார்த்தீங்களா? அம்மா கணவன் மனைவி சண்டையா இருந்திருக்கு. நல்லா பேசிட்டே இருப்பாங்க. பிரச்சனை வந்துட்டா, "உங்க அத்தா கிட்ட சொல்லு. இந்த ஜாமான் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த கோவம் வெளிப்பட்ட உடனே நம்ம பக்கத்துல இருக்க மனுஷர விட 3ஆம் மனுஷராக்கி பேசுறது நம்ம பேச்சு வழக்கிலே ஒரு சாதாரண நடைமுறை தான். இந்த நடைமுறையும் நம்ம இதுல பார்க்க முடியும். அல்லாஹ் இந்த இடத்துல அவங்க மேல கோவமாக இருப்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. வல்லாஹு அஅலம். இத பார்க்கிறப்போ, அந்த நடை மாறும் பொழுது, அந்த பேச்சு வழக்கு மாறும் பொழுது, அதுல அல்லாஹ்வுடைய கோபத்தையும் உணர முடியும். அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய அன்பையும் சில இடங்கள்ல நம்மளால உணர முடியும். அல்லாஹு அக்பர். நடை மாறுறப்போ அவனுடைய அன்பு, அவனுடைய அறிவுரை சொல்லக்கூடிய தன்மை, சில இடங்கள்ல அவனுடைய கோபம் இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டே வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்மா. மாஷா அல்லாஹ். அவங்க வந்து அந்த கல்லால அடியுங்கள். அல் ஹஜர் கல்லால அடியுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கல்லு அது நீரூற்று பெருகி வருது. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா குலு வஷ்ரபு அப்படிங்கிறான். இப்போ தண்ணீர் தேவையும் தீர்ந்துருச்சு. முதல்ல அல்லாஹ் மன்னு சல்வாவ குடுத்து அல்லாஹ் வந்து சொல்றான், குலு 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 சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். இந்த இடத்துல குலு வஷ்ரபு உங்களுக்கு தாகமும் தீர்ந்துருச்சு. அதுக்கான பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. குலு வஷ்ரபு நீங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. மிர் ரிஸ்கில்லாஹி அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இருந்து. வலா தஅஸவ் இந்த அஸா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களாம்மா? ம். அசவ், அசவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து சாதாரணமா குழப்பம் செய்றது மாதிரி இல்ல. இது வந்து வயலன்ட் அதாவது ஆக்ரோஷமாக ரொம்ப பிரச்சனைகள் பண்ணக்கூடியது. அது வயலன்ட்னா என்னன்னா, ரீதியான குழப்பம் இல்லம்மா. இது வன்முறை சேர்ந்த ஒரு குழப்பம். வன்முறையோடு சேர்ந்து குழப்பம் செல்லக்கூடியது. அல்லாஹ் வந்து வலா தஅஸவ் நீங்க அந்த மாரி குழப்பம் செய்யாதீங்க. ஃபில் அர்தி முஃப்ஸிதீன் குழப்பம் அந்த ஃபசாதுக்கும் இந்த அஸவுக்கும் வித்தியாசம் சொல்றாங்க. இது வந்து வன்முறை சேர்ந்த ஒரு குழப்பம். நீங்க வந்து பூமியில குழப்பம் செஞ்சு திரியாதீங்க. உங்களோட தேவைகள்லாம் தீர்ந்துருச்சு. நீங்க இனி குழப்பம் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அறிவுரையும் சொல்றான். சரி அதையாவது இந்த மக்கள் கேட்டாங்கன்னா, இல்ல. திரும்பவும் பிரச்சனை பண்றாங்க. அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத நமக்கு அடுத்து உள்ள ஆயத்துல சொல்லி காமிப்பான்மா. இந்த இந்த இடத்துல பனி இஸ்ராயேலுடைய நன்றி கெட்ட தன்மையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காமிக்கிறான்மா. இப்போ இல்லம்மா. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்களுடைய பேச்சிலேயே அவங்களுடைய அகங்காரம் வெளிப்படும்மா. இந்த இடத்துல இந்த தஃப்சீர் ஆசிரியர் சொல்லும்பொழுது இந்த சம்பவத்தையே சொல்றாங்க. அதாவது இந்த பாலைவனத்துல அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்மா மாஷா அல்லாஹ் அத வந்து இதுவரைக்கும் எனக்குமே அது தெரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுல வந்து எனக்கு அந்த விளக்கம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அத உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கருவுற்றுட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அவங்க மேல அபாண்டமாக பழி சுமத்தி இந்த குழந்தை எப்படி வந்து பிறந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக ஊர் மக்கள் வர்றாங்க. அப்ப அவங்கள பார்த்து கூப்பிடுறாங்க. யா உக்த ஹாரூன். ஹாரூனுடைய சகோதரியே அப்படின்னு சொல்றாங்க. மரியமேன்னு கூப்பிட வேண்டியதானே. அவங்க ஹாரூனுடைய சகோதரியேன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாமா, எங்க உள்ள ஹாரூனுடைய சகோதரி? மாஷா அல்லாஹ் மூசா நபிக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அந்த சகோதரியுடைய பேரும் பழைய வேதங்கள்ல அதனுடைய விளக்கங்கள்ல நம்ம குரான்ல வந்து அந்த நேம்ஸ் வரலம்மா. பெரும்பாலும் குரான்ல அல்லாஹு தஆலா அந்த பெயர்கள் எல்லாம் போட்டு ரொம்ப வளவளன்னு இழுக்க மாட்டான். அதுல ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமா சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். சூரத்துல் கஹ்ஃபே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவங்க இன்னென்ன பேரு அது இதுன்னா தோழர்கள் அவ்வளோதான். நமக்கு வேண்டியது அதுல இருக்க படிப்பினை மட்டும்தான். ஆனா அந்த பெயர்கள் வந்து சில நேரங்கள்ல பழைய வேதங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குதுமா. அதுல வந்து அந்த சகோதரியுடைய பேர் மரியம்.
அந்த மரியம் அப்படிங்கிற பெயரை தான் நம்முடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிமஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரி. இந்த சகோதரிய பத்தி சிறப்பிச்சே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பாமா. ஏன்னா மூசா நபி அந்த தண்ணிக்குள் விடப்பட்ட பொழுது பிறந்த உடனே அவங்க கூடயே போய் அதற்கான இன்ஷா அல்லாஹ் பின்னாடி தஃப்சீர்ல நம்ம அதை பார்ப்போமா. அதை பற்றி கவலைப்பட்டு அதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்த ஒரு சின்னஞ்சிறிய சகோதரி. அந்த சகோதரியுடைய பேரும் மரியமாக இருந்தது. அந்த மரியம் அப்படிங்கிற சகோதரியும் இந்த தீய பாலைவனத்துல தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குதுமா தப்சீர்ல. அந்த மாதிரி அவங்க இந்த தீ பாலைவனத்துல அலைந்து கொண்டிருந்த 40 வருஷங்கள்ல தான் அவங்களும் இறந்து போனாங்க. எப்படி மூசா நபி, ஹாரூன் அலை இஸ்லாம் எல்லாருமே பலஸ்தீனை அடைவதற்கு முன்னாடியே இறந்து போனாங்களோ அதே மாதிரிதான் அவங்களுடைய சகோதரி மரியம் அவங்களும் அந்த இடத்துல இறந்து போனாங்க. அந்த பேரை அவங்க சகோதரியை இங்க சொல்றாங்க. அது வரைக்குமே அவங்களுக்கு நபிமார்கள் மேல கண்ணியம் வரல. சும்மா மரியமே எப்படி பிறந்துச்சுன்னு கேட்கலாம். நீங்க ஹாரூனுடைய சகோதரியே, ஏன் இப்படி ஆனீங்க? அப்போ அவங்களுடைய அந்த பேச்சு தொனி வந்து கடைசி வரைக்கும் ஈசா நபி வரக்கூடிய காலம் வரைக்கும் மாறவே இல்ல. இன்னைக்கும் நம்ம அவங்களுடைய குணங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நம்ம அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். காலம் காலத்துக்கும் அவங்களுடைய குணங்கள அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கான். இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்த உணர்த்துதுமா. அதாவது ஒரு சமுதாயம் வந்து தன்னுடைய இழக்குது, தனக்கு கொடுக்கப்பட்ட அபாரமான ஆற்றலை இழக்குதுன்னு சொன்னா, இறைவனாலேயே அந்த சமுதாயம் வந்து நல்லதும் கெட்டதும் ரப்புனுடைய நாட்டத்தால் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தாலே அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் எடுக்கப்படுகிறது என்றால், அந்த சமுதாயம் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட தன்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நவுது பில்லாஹி மின்கா. அந்த வகையில நாம இப்ப நம்ம நபிக்கு நன்றியுடையவர்களாக நடக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம சமுதாயமான இந்த உம்மத்தே முஹம்மதியாவும் திரும்ப நினைச்சு பார்க்கணுமா இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த விஷயங்களை கேட்பதனுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றியுடைய மக்களாக, அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு, அவர்களுடைய இந்த தீன் பணிக்கு வலுக்கூட்டக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட நூறாகிய குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாகவே நம்மை எப்போதும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.